Hello students, welcome to HIBA Max 12th Standard Business Max Chapter 1. Example 1.15 in the video. Find K if the equation x plus 2y minus 3z is equal to minus 2, 3x minus y minus 2z is equal to 1, 2x plus 3y minus 5z is equal to k are consistent. அவங்களே கொடுத்துட்டாங்க. இது கன்சிஸ்டண்டா தான் இருக்குமா? கன்சிஸ்டன்ட்னா என்ன கண்டிஷன்? rank of A rank of augmented matrix எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். இருந்தாதான் அது கன்சிஸ்டன்ட். சரிங்களா? ஸோ இது முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. இது வந்து கன்சிஸ்டன்ட் தான். நீங்க வந்து கேவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம். x plus 2y minus 3z is equal to minus 2. 3x minus y minus 2z is equal to 1. 2x plus 3y minus 5z is equal to k. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றணும். 1 2 minus 3 3 minus 1 minus 2 2 3 minus 5. Next x y z which is equal to minus 2 1 k. So இது எப்படி எழுதலாம்? a x is equal to b. So இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ரேங்க் கண்டுபிடிக்கணும். Augmented matrix. Augmented matrix எப்படி எழுதுறது? 1 2 minus 3 minus 2 3 minus 1 minus 2 1 2 3 minus 5 k. So first row first column 1. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது 3 இருக்கு. அப்போ என்ன பண்ணும்? r2 turns to r2 minus இங்க 3 இருந்தா 3 times of r1. அதே மாதிரி 2 இருக்கு கீழே. அப்போ r3 turns to r3 minus 2 times of r1. இதுதான் செய்யப்படும். அடுத்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? 1 2 minus 3 minus 2. ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்ச் இல்லை. செகண்ட் ரோல தான் சேஞ்ச். எழுதிக்கலாமா? 3 minus 1 minus 2 1. இப்போ minus of 3 into r1. 3 1s are 3 3 2s are 6 3 3s are 9 minus 3 2s are 6. மைனஸ் வரணும். சரியா? இப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணாலும் இதுவும் மைனஸ் தான். இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது 0 ஆகிடும். minus 7 9 minus 2 7 தான். 6 plus 1 7. எல்லாமே 7 7 7 கிடைக்குது இல்லையா? 0 minus 7 7 அப்புறம் 7. இப்போ R3க்கு பார்க்கலாம். R3 வந்து 2 3 minus 5k. 2 times of R1. 2 1s are 2 2 2s are 4 2 3s are 6 2 2s are 4. minus minus இது plus இதுவும் plus இது 0 ஆகிடும். minus 1 6 minus 5 1 அப்புறம் k plus 4 எழுதிக்கணும். ஏன்னா அங்கே நம்பர் இல்லை இல்லையா? அதனால டேரக்டாக எழுதிக்கலாம். 0 minus 1 1 k plus 4. இப்போ இந்த இடம் 0 ஆகணும். எனக்கு இந்த இடம் 0 ஆனால் தான் நம்ம வந்து ரேங்க் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ R3 எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா R3 turns to 7 times of R3. ஏன்னா இங்கே தான் 1 இருக்கு. இதுதான் பெரிய நம்பர். அப்போ 7 times of R3 minus R2. ஏன் மைனஸ் பண்ணுறோம்? ஆல்ரெடி ரெண்டுமே மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணாதான் அது ப்ளஸ்ஸாக மாறும். சரிங்களா? இதுதான் இப்போ செய்ய போகிறோம். அடுத்த லைனில் 1 2 minus 3 minus 2 எந்த சேஞ்சும் இல்லை. 0 minus 7 7லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ R3 தான் மார்க் போகுது. 7 times of R3. அப்போ இதெல்லாம் 7 into பண்ணும். 7 into 0 0 7 into minus 1 minus 7 7 1s are again 7. அதுக்கப்புறம் 7 into k plus 7 4s are 28 minus R2 0 minus 7 7 again 7. இப்போ மைனஸ் பண்ணோன்னா இது மைனஸ் இது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இது 0 ஆகிடும். இதுவும் 0 ஆகிடும். இது 7 தானே? அப்போ இதுவும் 0 தான். இந்த டேர்ம் மட்டும் மாறும். எப்படி மாறும்? 7k plus 28. 28ல் 7 போச்சுன்னா 7k plus 21 எழுதிக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ நம்பரை முன்னாடி எடுத்துட்டு அப்புறம் கூட k வேல்யூ எழுதலாம். ஏன்னா புக்கில் அப்படி எழுதியிருக்காங்க. 0 0 0 21 plus 7k. இப்போ இது வரைக்கும் நமக்கு என்னது? A மேட்ரிக்ஸ். இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். நம்ம கண்டிஷன் என்ன? சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட். சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்னா என்ன இருக்கணும்? ரேங்க் ஆஃப் ஏவும்
ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னா ரேங்க் ஆஃப் ஏ என்னது 2. அப்போது ரேங்க் ஆஃப் ஏபியும் என்னவா இருக்கணும் 2வாக தான் இருக்கணும். இது ஒன்று 2வாக இருக்கலாம் இல்லை 3ஆக இருக்கலாம். கரெக்டா? பட் இப்போது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறனால என்னோட ரேங்க் ஆஃப் ஏபி வந்து கண்டிப்பாக 2வாக தான் இருக்கணும். இருந்தால் தான் கன்சிஸ்டன்ட், இல்லைன்னா கன்சிஸ்டன்ட் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த இடம் என்ன ஆகணும் 0 ஆகணும். இந்த இடம் 0 ஆனால் தான் ரேங்க் ஆஃப் ஏபியும் 2வாக மாறும், இல்லைன்னா மாறாது. அப்போ இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கலாம். For the equation to be consistent, rank of A is equal to, இது ஆல்ரெடி எழுதிட்டேன், இது எழுத வேணாம்னா வேணாம். rank of AB கண்டிப்பாக 2ஆக இருக்கணும். இது கண்டிப்பாக 2ஆக இருக்கணும்னா 21 plus 7k வந்து 0 ஆகணும். இப்போ 7k, 7k ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். plus 21 அன்செட் போனால் -21. அடுத்த லைனில் நான் 7 டிவைடட் பைல கொண்டு வந்துடுறேன். அப்போ கேயோட வேல்யூ 7 3s are 21, மைனஸ் இருக்கனால -3. ஸோ கே வேல்யூ -3 இருந்தால் மட்டும்தான் லாஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆகும். லாஸ்ட் டேர்ம் 0 ஆனால் மட்டும்தான் நமக்கு ரெண்டுத்தோட ரேங்க்கும் ஈக்குவலாக வரும். சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட்னு சொல்ல முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள், find k if the equation x plus y plus z is equal to 7, x plus 2y plus 3z is equal to 18, y plus kz is equal to 6 are inconsistent. இன்கன்சிஸ்டன்ட்னா கண்டிஷன் என்ன? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கவே கூடாது. ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அங்கே ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பண்ணோம்? கன்சிஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணோம். இங்கே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு செய்வோம். சரிங்களா? ஸோ சொல்யூஷனில் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். எக்ஸ் ஒய் இசட் 7, எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z வந்து 18, y ப்ளஸ் kz இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறேன். 1 1 1 1 2 3 0 1 k. ஏன்னா இங்கே இசட்டோட கோஎஃபிஷியன்ட் k தான். கரெக்டாக? வேரியபிள்ஸ் என்ன? எக்ஸ் ஒய் இசட் which is equal to resultant 7 18 6. இது எப்படி எழுதலாம்? ax is equal to b. ஸோ நெக்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரேங்க் கண்டுபிடிக்கணும். நான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 ஈஸி. ஸோ அடுத்தது என்னது? செகண்ட் ரோல வந்து 1 இருக்கு. அப்போ R2 சேஞ்சஸ், R2 மைனஸ் R1. R3 ஆல்ரெடி 0வாக தான் இருக்கு. ஸோ நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். அடுத்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிடலாம். இப்போ R2 மைனஸ் R1 மட்டும் தான் பண்ணணும். இப்போ 1 2 3 18 1 1 1 7 minus 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 0 1 2 11 0 1 2 11. இப்போ R3 ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே எழுதிக்க போகிறோம். இப்போ இந்த இடம் தானே 0 ஆகணும். இந்த இடமும் 1 மேலேயும் 1. ஈஸி பாருங்க. R3 turns to R3 minus R2. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் இல்லை, செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ தேர்ட் ரோ என்னது? 0 1 k 6. R2 வேல்யூ 0 1 2 11. இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 0 0. இது k மைனஸ் 2ன்னு மாறும். 6 மைனஸ் 11 மைனஸ் 5. ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, மைனஸ் 5 தான் வரணும். இப்போ 0 0 k மைனஸ் 2 மைனஸ் 5. இப்போ இது வந்து ஏ மேட்ரிக்ஸ், இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். நம்ம கண்டிஷன் என்ன? சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ இந்த இடம் தான் அன்னோன். இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வேல்யூ வந்து ஒன்று 2ஆக இருக்கலாம், இல்லை 3ஆக இருக்கலாம். சரிங்களா? இப்போ 3ஆக இருந்தால் என்ன ஆகும்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவல் ஆகிடும், கன்சிஸ்டன்ட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரணும்? இங்கே வந்து 2 வரணும். அப்போ இந்த இடம் கண்டிப்பாக என்னவாகணும்? 0 ஆகணும். இந்த இடம் 0 ஆச்சுன்னா தான் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ன்னு இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3ன்னு இருக்கும். ரெண்டும் வேற வேறன்னு மாறிடும். ஸோ ஃபார் த ஈக்குவேஷன் டு பி இன்கன்சிஸ்டன்ட் எழுதிடலாமா? ஃபார் த equations to be inconsistent, rank of ABயும் rank of Aவும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கக்கூடாது.
இப்போ ரேங்க் ஆஃப் ஏபி வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்க கே வேல்யூ இல்லை. இப்போ இது மாற்றணும்னா கண்டிப்பாக இது 0வாக தான் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்? இட் இஸ் பாசிபிள் இஃப் கே மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 0. கே மைனஸ் டூ 0 ஆனால் மட்டும்தான் வேற வேற ரேங்க் வரும். இப்போ கே மைனஸ் டூ 0னா கேயோட வேல்யூ 2. ஸோ எப்போ கேயோட வேல்யூ 2 இருக்குதோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகும். கண்டுபிடிச்சாச்சா? ஈஸியாக இருக்கா சம்? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.